மண்டையே மந்தமா இருக்கு. ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணி நம்ம கிரியேட்டிவிட்டிய கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ முதல் டிப் என்ன அப்படின்னா, ரொம்ப ஈஸி. ஒரு தனிமையான ஒரு இடத்த கண்டுபிடிச்சு, ஒரு பென்னும் பேப்பர மட்டும் கொண்டு போங்க. ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு, என்னன்னு தான் தாட்ஸ்ல வருதோ, அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து சும்மா ஒரு 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 என்னன்னா, அந்த புக்க வேற எதுக்கும் பயன்படுத்தாதீங்க. உங்க தாட்ஸ எழுத மட்டும் பயன்படுத்துங்க. இந்த விஷயத்த ஒரு 7 நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு ஒரு ஹியூஜ் சக்சஸ் ஆகும். டிப் என்ன அப்படின்னா, ரொம்பவே ஈஸி. ஃபோக்கஸ் பண்றத விட்டுருங்க. கிரியேட்டிவா இருக்கணும் அப்படின்ற ஃபோக்கஸ விட்டுட்டு, என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வீட்ல ஏதாவது வேலை இருக்குங்களா? அந்த வேலைய போய் பாருங்க. அந்த வேலைய பார்க்கும்ப ப்ரொடக்டிவிட்டி இன்னுமே அதிகமா பூஸ்ட் ஆகும் அப்படின்னு நான் மட்டும் சொல்லல. நான் படிச்ச புக்லயும் அப்படிதான் போட்டிருந்து. எனக்கும் அது ஹெல்ப் பண்ணியிருக்கு. பர்சனலா அது ரொம்ப ஹெல்ப் ஆச்சு இருந்து. எப்படின்னா, நான் ஏதாவது உட்கார்ந்து நல்ல கிரியேட்டிவா பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா வரவே செய்யாது. ஆனா, உட்கார்ந்து இல்ல ஏதாவது ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன்ல. ஏதாவது புக் அடுக்கிட்டோ, இல்ல ஏதாவது துணி துவைச்சுட்டோ, இல்ல ஏதாவது டாய்லெட்ல உட்கார்ந்திருக்கும்போ அந்த ஐடியா வரும் பாருங்க. செம்ம ஐடியாஸா இருக்கும். ஸோ அந்த மெத்தட யூஸ் பண்ணுங்க. அது வந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட்ஸ். எனக்கு பர்சனலா ரொம்பவே ஹெல்ப் ஆச்சு. நெறைய நாள் அத ட்ரை பண்ணேன். ஸோ 3வது டிப் என்ன அப்படின்னா, டிராவல் பண்ணுங்க. என்ன டிராவல் தானே எங்க ஹிமாலயாஸ் போணுமா அப்படின்னா எல்லாம் இல்ல. ஹிமாலயா எல்லாம் போக வேண்டாம். மேகாலயா எல்லாம் போக வேண்டாம். பக்கத்திலேயே எங்கேயாவது தெரிஞ்ச ஊருக்கு இதுவரைக்கும் நீங்க போயிருக்க மாட்டீங்க. ஆனா தெரிஞ்சிருக்கும். ஏதாவது 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கும். இல்ல ஏதாவது பக்கத்துல வயல்வெளி ஏதாவது இருக்கும்ல, அங்க போய் உட்காருங்க. அங்க போய் உட்கார்ந்து நான் சொன்ன ஃபர்ஸ்ட் டிப்ப பண்ணலாம். அதெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து எனக்கு பர்சனலா யூஸ் ஆச்சு. நான் சொல்ற மெத்தட் உங்களுக்கு அ அப்படியே எக்ஸாக்ட்டா ஃபாலோ பண்ணலன்னா கூட, அந்த மெத்தட்ஸ வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாரி அத லேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு வீடியோல பார்ப்போம். இது நான் எந்த புக்ல படிச்சேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் பாய். ஐ அம் ஷங்கீத்.